राघवेन्द्रं नमास्महे पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरजाय भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरजाय भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। ओम श्री राघवेन्द्राय नमः। ओम श्री राघवेन्द्राय नमः। ओम श्री राघवेन्द्राय नमः। राजाधिराजाय प्रज्ञाधारिणे नमो वयं प्रणोमि महावीर स्वामी சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை முழுவதையும் அனைத்து அன்பர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம் யூடியூப் சேனல் பரமசிவம் அவர்களுக்கு நமது திருப்பதி ராகவேந்தர் அறக்கட்டளையின் சார்பிலும் மதினிக்குழு விவாதத்தின் சார்பிலும் வரவேற்கப்படுகிறோம். அதே போல இங்கே சிறப்பான முறையிலே பரதநாட்டிய விழாவானது இன்னும் சிறிது நேரத்திலே ஆர்வமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு பரிசுகளும் மரியாதைகளும் செய்யப்பட இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ராகவேந்திர சுவாமிக்கு மகா தீபாவளியின் பிரசாதங்களும் வழங்கப்பட இருக்கிறது. ஆன்மீக நண்பர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் ஜெயந்தி விழாவின் முதல் நாள் பூஜையில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல மகான் ராகவேந்திர சுவாமியுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாக அனைவரையும் பேசி கொடுத்த சிவநந்தனாலயா நாட்டிய பள்ளி மாணவியர்களுக்கு நமது திருப்பதி ராகவேந்திர அறக்கட்டளை நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பு பரிசுகளும்
விநாயகருக்கு வல்லப விநாயகருக்கு சிறப்பு பூஜை. அதைத் தொடர்ந்து நமது ராகவேந்திர சுவாமி ஆலயத்திற்கு முன்பாக கோபூஜை, குரு சோத்திர பாராயணம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. எல்லாருக்குமே ஒரு ராகவேந்திரன் படம் கொடுப்போம். அந்த படத்துக்கு முன்னால சுவாமியுடைய குரு சோத்திர பாராயணமானது நடக்கும். இந்த சமயத்துல அவங்க அந்த கையில பூ வாங்கி பிரார்த்தனை பண்ணி சுவாமி பாதுகாப்பு பண்ணணும். இது மிகவும் ஒரு விசேஷமான ராகவேந்திரனுடைய ஸ்தோத்திர பாராயணம். அது இந்த மாணவ மாணவிகளுக்கு ஏற்கனவே எக்ஸாம் நடந்துருக்கு. ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு எல்லாம் என்னன்னா வீட்டுல இருந்து படிப்பாங்க, ஆனா ஸ்கூல்ல போனவொடனே மறந்துடுவாங்க. என்னன்னா அது அந்த பிரெயின் ஆனது அவங்களுக்கு நல்ல ஆக்டிவேஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லோகத்தையே ராகவேந்திர சுவாமியுடைய சிஷியர் அப்பனாச்சாரியார் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அப்பனாச்சாரியாரால் எழுதப்பட்டதுதான் ராகவேந்திர ஸ்தோத்திர பாராயணம். அந்த மாணவ மாணவிகளுக்கு இப்போ அந்த எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காகவே இந்த பிரார்த்தனையை வச்சிருக்கோம். நிறைய மாணவ மாணவிகள்லாம் வர முடியாது, ஆனா அவங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய எக்ஸாம் நல்லபடியாக நடக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நிறைய அவார்டுகள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு மதிப்பானாக இந்த விழாவை நாங்கள் நாளைக்கு 9 மணிக்கு மேலே தொடங்க இருக்கோம். அவங்க அம்மாமாரோட கலந்துக்கலாம். ஸ்கூலுக்கு பசங்க போயிட்டாலும் கூட அம்மாமார் வந்து அந்த பூஜையில உட்கார்ந்து அவங்களுக்காக வேண்டிக்கலாம். நாங்களும் கூட்டு வழிபாடாக இந்த மாணவ மாணவிகளுடைய கல்வி அபிவிருத்தியாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் நாளைய தினத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்துடக்கூடிய பசங்க எல்லாமே வந்து என்னன்னா நல்ல எக்ஸாம் எழுதி ஃபுல்லா உட்கார்ந்து எக்ஸாம் எழுதிட்டு அதோட வந்து சுவாமி சன்னிதானத்தில் வந்து இந்த வைபவத்தை நடத்த வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. காலையில் 4 மணிக்கு எழுதி படிப்பெல்லாம் படிப்பு முடிச்சுட்டு கடற்கரை ஸ்கூலுக்கு திரும்பி அங்க போய் எல்லாம் எழுதி, அப்ப அவங்களுடைய பிரெயின் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்பீடா வேலை செஞ்சுட்டே இருக்கு. அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா தூக்கம் மட்டும்தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. டிவி பார்க்க முடியாது, போன் பேச முடியாது, யாருக்கு வீட்டுக்கு வந்தா கூட தாய் பாய் சொல்லதான் முடியுமே தவிர மற்றபடி எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவங்களுடைய படிப்பு சிந்தனை மட்டும்தான் அதுல இருக்குமே தவிர மற்றொரு சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்காது. அப்படி ஒரு சமயத்துல இது வந்து நமக்கு சுவாமியுடைய சன்னிதானத்துல இந்த அருமையான நாட்டியத்தை அற்புதமா பண்ணாங்க அந்த பசங்க எல்லாம். இன்னும் நிறைய அவங்களுடைய கலைகள் அபிவிருத்தியாகணும். இன்னும் அந்த குழந்தைகளுடைய படிப்புகள் உயர்ந்து பட்டங்கள் வாங்கி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபையெல்லாம் அந்த குழந்தைகள் கிடைக்கணும். நிறைய இடத்துல அந்த குழந்தைகள் போய் இந்த கலாச்சாரங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு குழந்தையும் இந்த வருடத்துல கொண்டு சேர்க்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பாக்கியம். ஏன்னா நம்மளுடைய இந்து தர்மத்தின் பிரகாரம் வந்து நடராஜ பெருமானாக தோன்றப்பட்டது இந்த அற்புதமான நடனம். இந்த நடனத்தை வந்து ஆசிரியராக எடுத்து அதை வழிநடத்தி கொண்டு போறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதுல இந்த மாணவர்கள் எல்லாத்தையும் ஸ்கூல் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அவங்களாம் அதை தயார் பண்ணி அவங்களை அடுத்த தயார் பண்ணி கூட்டு வரதுலாம் ஒரு பெரிய ஒரு சவால். அந்த ஆசிரியராக இருக்கக்கூடிய ரோஹிணி மேடம் அவங்க ஏற்பாடு பண்ணி நமக்கு 2வது வருஷமாக இந்த வைபவத்தை நடத்துறாங்க. இப்போ வரக்கூடிய மே மாதத்துல மகாத்மா சுவாமிக்கு பண்ண போறோம். அதனுடைய விழாவையும் அவங்களுடைய கொள்கை சார்பாக இந்த வைபவத்தை நடத்தணும்னு சொல்லி தருணத்தில் வேண்டிக்கிறோம். ஒவ்வொரு ஏன்னா வீட்டுக்கு ஒரு குழந்தை கண்டிப்பா பரதம் படிச்சே ஆகணும். நம்மளுடைய பாரம்பரியமான இந்த பரதத்தை இன்னும் நம்ம விரிவாக்கம் பண்ணணும். நல்ல விரிவாக்கம் பண்ணி ஒவ்வொரு ஆலயத்திலையும் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு நம்மளுடைய இந்த வந்திருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் குழந்தைக்கு வீட்டுக்கு ஒரு குழந்தை பரதநாட்டியம் ஆடும் பொழுது எல்லா குழந்தைகளும் பார்க்கும்போது அது ஆசைப்பட்டு அடுத்து இந்த பரதத்தில் வந்து சேர்க்கணும் என்பதை அது ராகவேந்தருடைய இடத்துல பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா உள்ளது. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் நடத்த போறாங்க, நல்லபடியா எழுதணும். சுவாமி அனுகிரகம் நிச்சயமா அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனமாகி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஆசிரியர் மற்றும் அந்த வந்திருக்கக்கூடிய பரதநாட்டிய பசங்க எல்லாருக்கும் சர்டிபிகேட்டு அப்புறமா இந்த பரிசு நமக்கு கொடுப்பதற்காக கோவில்பட்டியிலிருந்து மேடம் வந்திருக்காங்க. இந்த மேடம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு முதல்ல வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா நிறைய சில அற்புதங்கள் சுவாமி நடத்தி இருந்தாரு. இந்த இடத்தில்
குறுக்கி எல்லாமே மேடம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொன்ன உடனே மேடம் வந்து நான் எல்லாருக்கும் ஒரு பரிசு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மேடம் வந்திருக்காங்க. மேடம் போன மாதம் தான் அவங்க அவார்டு வாங்கினாங்க. நான் வந்து இந்த மூலிகை சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. மேடம் எல்லாருக்கும் பேசுகிறேன். நிறைய அவார்டுகள் கூட வாங்கணும். மேடம் வந்து அவங்க மூலமா இந்த பசங்களுக்குலாம் ஒரு பரிசு கொடுப்பாங்க. அறக்கட்டளை மூலமாகவும் பஜனை குழு நிர்வாகத்தின் மூலமாகவும் ராய பரிசு, எங்க பரிசு தான் கிடையாது, ராயனுடைய பரிசு. இந்த பாராட்டு வந்து ராய அவருடைய பரிசு. இந்த இடத்துல அந்த பரிசு வந்து எப்படின்னா உங்களுடைய மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை உயர்த்தக்கூடிய ஒரு அடையாளத்தின் ஒரு சின்னம் இந்த சுவாமியுடைய பரிசு. அதனால எல்லா குழந்தைகளுக்கும் நல்லபடியான இன்னும் மேலும் மேலும் வளர்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் ராகவேந்திரன் தருணம் சொல்லி இந்த தருணத்தில் வேண்டிக்கிறோம். ஆசிரியர் வந்து ஒவ்வொரு மாணவர்களா சொல்லுவாங்க. இந்த பரிசுகள் கொடுத்து முடிச்சவங்களுக்கு அப்புறமா சுவாமிக்கு தீபாராதனை நடக்கும். எல்லாரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி வருகை இருக்கக்கூடிய குமாரவேல் ஐயா அவர்கள் சென்ற ஆண்டு ஆராதனைக்கு வந்திருந்தாங்க. வந்து புலவெல்லாம் போடாம இருந்தது, ஒரே மண்டலமா இருந்தது. அந்த புலவர் இன்னைக்கு திருத்தி கல் போட்டு மீண்டும் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணியும் முழுமை செய்து எங்களுக்கு எல்லாம் ஒரு உறுதுணையா இருந்து நடத்தி கொடுத்த சென்னை அனைத்து எல்லோரும் அப்படியே ராகவேந்திரரை தீப ஆரத்தியை எடுத்துக்கொண்டு ராகவேந்திரரை பிரதட்சணமாக சுத்தி வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இன்றைய நாள் ராகவேந்திரருடைய பேட்டி விழா பிறந்த நாளாக இன்று முதல் நாள் சிவகத்தராலயாவின் பிரதான நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று மகா தீபாராதனை நிறைவடைந்தது. அனைவரும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பெற்றுவதும் அனைத்து மாணவ மாணவியர் அனைவரும் தேர்ச்சி வெற்றி பெற ராகவேந்திரரை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் கல்வி மேலோங்க வேண்டும். நம் வாழ்வில் கல்வியில் நாம் தேர்ச்சி பெற்றால்தான் வாழ்வில் எல்லா வளமும் நமக்கு கிடைக்கப்படும். வாழ்க்கையில் எல்லா இழப்புகளையும் வெற்றிகளும் நாம் அடுத்த இடத்திற்கு கொண்டு வருவது கல்விதான். எனவே அனைவரும் கல்வியில் மேலோங்க வேண்டும் என்று ராகவேந்திரரை பரிபூர்ணமாக பிரார்த்தனை செய்வோம். மிக சிறப்பான முறையில் அதேபோல் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இந்த திருப்பணியானது நடைபெற்று வருகிறது. இன்னும் 7 மாதத்தில் கும்பாபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது. நாளை தேதி அறிவிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள் ஆலை நன்கொடை கொடுக்கலாம் என்பதையும் நன்கொடை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் ஆலை நிர்வாகி வளாகத்தில் அமர்ந்திருக்கிறார்.